மாற்றிக்கொள்ள வேண்டும். ஏனெனில் இங்கு நாக வடிவத்தில் திரிவது எனக்கு ஆபத்து. இங்கு அதிகளவான கழுகுகள் உள்ளன. ஆகவே நான் என் உருவத்திற்கு மாற வேண்டும். அதன் பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கலாம். ஓம் நாகசக்தியே போற்றி. நான் நாகலோக கண்ணி மந்தாகினி. அந்த அரக்கனுடைய கொடூர சாபத்தினால் பூமியில் வந்தேன். ஆனால் அதுவும் என் மக்களை காப்பாற்றத்தான். எதுவாக இருந்தாலும் நான் அதை சீக்கிரமாக செய்ய வேண்டும். என் மக்களை காப்பாற்ற வேண்டும். முதலில் நான் மனித உருக்கு மாற வேண்டும். மனித உருவில் இருப்பது எவ்வளவு கடினமாக உள்ளது. அடடே, முதலில் நடக்க பழக வேண்டும். நாகபக்ஷி, நீயா? நீ எங்கே இங்கு வந்தாய்? நீ நாகலோகத்தில் அல்லவா இருக்க வேண்டும். நானும் அங்கில்லை, நீயும் இல்லை என்றால் ராஜ்யத்தை யார் பார்த்து கொள்வது? என் அம்மா அப்பாவிற்கு யார் துணையாக இருப்பது? செல் நாகபட்சி. நாகக்கண்ணி, நீங்கள் இல்லாத ராஜ்யமே வெறிச்சோடி விட்டது. எல்லாரும் உங்களுக்காக ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். நீங்கள் எப்போதுதான் வரப்போறீர்களோ உங்களுக்கு தெரியவில்லை. என்னுடைய சாபம் இன்னும் முடியவில்லை. என்னால் நாகலோகத்திற்கு வர இயலாது. நாகக்கண்ணி, அவன் உங்களிடம் பொய் கூறியுள்ளான். உங்களுக்கு சாபம் உண்டானது உண்மைதான். ஆனால் நீங்கள் நாகலிங்கேஸ்வரர் கோயில் சென்று வந்தாலே உங்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கிவிடும். உங்களுடைய சாபங்கள் எல்லாம் சென்றுவிடும். ஆனால் அவன் நீங்கள் நாகலோகத்துக்கே வரக்கூடாது என்பதற்காகத்தான் உங்களிடம் மக்களை கொலை செய்வேன் என்று சொல்லி கூறியிருந்தான். அதனால்தான் நீங்கள் சாப விமோச்சனம் தேடி பூமியில் அலைந்து திரிவீர்கள் என்று. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இளவரசி உங்கள் தந்தை தாயை கொலை செய்து அவன் ராஜ்யத்தை கைப்பற்ற எண்ணினான். நீங்கள் இப்போது வேணுமென்றாலும் நாகலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு சென்று சாப விமோச்சனம் பெற்று வந்தீர்கள் என்றால் உடனடியாக இறைவனை நோக்கி தியானம் செய்து நீங்கள் நாக மகாதேவியிடம் அருள்நிலை பெற்று மகாநாகக்ஷேத்திர நாகங்களை கொண்டு வரலாம். ஒரு முறை மகாநாகக்ஷேத்திர நாகங்கள் மட்டும் எங்களுடைய லோகத்துக்கு வந்துவிட்டால் அந்த அரக்கர்களையே முற்றாக அழித்துவிடும். ஆனால் நாகலிங்கேஸ்வரர் கோயில் செல்லும் வழியினை நாகமகாஜி பாபாவே அறிவார். அவரிடம் நீங்கள் சென்று கேட்டால் மாத்திரமே அந்த வழியை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். ஆகவே அங்கு விரைந்து செல்லுங்கள். அப்படியே ஆகட்டும் நாகபக்ஷி. அவன் என்னை ஏமாற்றி விட்டான். வெகு சீக்கிரத்தில் நான் நாகலோகம் திரும்புவேன். ஏ பக்ஷியே, நீ நாகமகாஜி பாபாவின் இடத்தை அறிவாயா? நான் அவரை வெகு சீக்கிரமாக சந்திக்க வேண்டும். எனக்கு உதவி செய்வாயா? நாகமகாஜி பாபாவை பார்ப்பதற்கு மனிதர்களால் இயலாது. அவர் கடவுளின் மறுவடிவில் இருக்கும் தெய்வப்பிரவி ஆவார். அவரை நீ சந்திக்க வேண்டுமென்றால் நீ பெரும் தவங்கள் புரிந்திருக்க வேண்டும். நீ ஒரு மானிட பிறவி, உன்னால் சந்திக்க இயலாது. நான் மானிட பிறவி அல்ல. நான் நாகலோக இளவரசி மந்தாகினி. என்னுடைய நாகலோகத்தையும் என்னுடைய மக்களையும் அந்த கொடூர அரக்கரிடமிருந்து நான் காப்பாற்றியாக வேண்டும். அதற்கு நான் நாகலிங்கேஸ்வரர் கோயில் செல்ல வேண்டும். நாகலோக மகாதேவியின் அனுக்கிரகத்தை பெற வேண்டும். தயவு கூர்ந்து எனக்கு உதவி செய். நாகமகா பாபாஜி, நீங்களா? மன்னித்து விடுங்கள். நீங்கள் பக்ஷி உருவத்தில் இருந்ததை நான் அறிந்திருக்கவில்லை. எனக்கு தாங்கள் தான் உதவ வேண்டும். நான் நாகலோகேஸ்வரர் கோயிலுக்கு சென்று என் நாகலோகத்தை காப்பாற்ற வேண்டும். தயவு செய்து எனக்கு அதுக்கு நீங்கள் தான் உதவி புரிய வேண்டும். உதவி புரியுங்கள். நாக இளவரசியே, கவலை கொள்ளாதே. நேராக இறைவனை நோக்கி தியானம் செய்து செல். ஒரு அடர்ந்த வனத்தை அறிவாய். அந்த அடர்ந்த வனத்திலே உனக்கான பாதை தோன்றும். சென்று வா. உன் நாகலோகத்தை நீ கட்டாயம் காப்பாற்றுவாய். மிக்க நன்றி குருவே, மிக்க நன்றி. நான் சென்று வருகிறேன். பாபாஜி சொன்ன இடத்திற்கு நான் வந்து விட்டேன். என்னுடைய தியானத்தை இனி நான் ஆரம்பிக்கலாம். ஓம் நாகதேவியே போற்றி. ஓம் நாகலிங்கேஸ்வரரே போற்றி. ஓம் நாகதேவியே போற்றி. ஓம் நாகலிங்கேஸ்வரரே போற்றி. ஓம் நாகதேவி. என்ன சத்தம் அது? ஓஹோ, இதுதான் நாகலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழியா? நன்றி கடவுளே, என்னுடைய தியானமானது பலித்து விட்டது. நான் இப்போது கோவிலுக்கு சென்றாக வேண்டும். செல்வோம்.
அங்கே தெரிகிறது கோயிலின் அரண்மனை. ஆனால் உள்ளே எவ்வாறு செல்வதென்று எனக்கு தெரியவில்லையே. சரி, அங்கு சென்று பார்ப்போம். தாயே, எதற்காக நீங்கள் அழுகிறீர்கள்? நீங்கள் கவலை சிந்துவதற்கான காரணம் என்ன? உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றாலும் இந்த நாகக்கண்ணியிடம் சொல்லுங்கள். நான் உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைக்கின்றேன். நீங்கள் எவ்வாறு இந்த இடத்துக்கு வந்தீர்கள்? உங்களுக்கு என்னுடைய உதவி ஏதேனும் வேணுமா? எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். நாகலோக இளவரசி மந்தாகினி தானே? நீ உண்மையிலேயே சிறந்தவள். ஏனென்றால் இங்கு வந்த அனைவருமே நாகலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு எவ்வாறு செல்ல வேண்டுமென்று தான் முதலில் கேட்பார்கள். யாரும் எதற்காக நீ கவலைப்படுகிறாய் என்று என்னை ஒரு வார்த்தை கூட கேட்டதில்லை. ஆனால் நீ எனக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று கேட்டாய். உனக்கு என்ன வேண்டும்? நான் சொல்கிறேன், சொல்லு. தாயே, எனக்கு நாகலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு செல்லும் வழி தெரிந்தாக வேண்டும். சொல்கிறீர்களா? நிச்சயமாக சொல்கிறேன், கவலை கொள்ளாதே. அதுவும் அங்கு பார், அந்த நெருப்புத்தணல் தெரிகிறது அல்லவா? அந்த பாலத்தை தாண்டி நீ செல்ல வேண்டும். நீ அந்த பாலத்தை தாண்டி சென்று விட்டாலே கோயிலை இலகுவாக சென்றடைவாய். சென்று வா மகளே. அங்கா? நான் இந்த நாக உருவத்தை பெரிசாக்குகிறேன். ஓம் சிவபெருமானே போற்றி. இந்த வெப்பம் என்னை தாக்காத வகையில் நான் அங்கு செல்ல வேண்டும். சிவபெருமானே போற்றி. நன்றி சிவபெருமானே. நான் உங்களை தரிசிக்க வந்து கொண்டிருக்கிறேன். அவளை இவ்வாறே முன்னேற விட்டாளங்களை அழித்து விடுவாள். சுடலி சென்று அவளை அந்த அரியாசனத்தில் உட்காரவை. அப்போதே அவள் வெகு சீக்கிரமாக இறப்பாளே. ஏனென்றால் அதில் இருப்பவர்கள் நாகத்தின் விஷத்தை முறிக்கும் விஷத்தை அடுப்பி இறந்து விடுவார்கள். நாகக்கண்ணி, இங்கே வந்து உட்காரு. இதில் நீ உட்கார்ந்திருந்தாய் என்றால் உனக்கு நிறைய பொன், செல்வங்கள், அழகு கிடைக்கும், இன்னும் சக்தி கிடைக்கும். வந்து இதில் உட்காரு, வா. நன்றி. ஆனால் எனக்கு அழகோ, சக்தியோ, பொன்னோ, செல்வங்களோ எதுவும் தேவையில்லை. நான் இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும். அதனால் அதில் தாங்களே அமர்ந்து கொள்ளுங்கள். நான் சென்று வருகிறேன். ஐயோ, இது செல்லாதே, நான் மடிந்து விட போகிறேன். யார் நீ பெண்ணே? யார் நீ? ஏன் இங்கு வந்திருக்கிறாய்? வணக்கம் ஆதிசேஷ தெய்வமே. நான் நாகலோக இளவரசி மந்தாகினி. அந்த கொடூர அரக்கனுடைய சாபத்தால் பூமி வந்தேன். ஆனால் அவன் என் மக்களை அழிக்க திட்டம் தீட்டியிருக்கிறான். எனக்கு நாகலோக மகாதேவியின் உதவி வேணும். நான் அந்த நாக அரக்கர்களை அழிக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால் மாத்திரமே அவர்கள் என் மக்களை எதுவும் செய்ய மாட்டார்கள். தயவு கூர்ந்து நாகலோக மகாதேவியிடம் செல்லும் வழியினை சொல்லுங்கள். நான் உனக்கு அந்த இடத்தை சொல்வதாயின் நீ உன்னுடைய நாக வடிவத்தை இங்கே விட்டு செல். நீ உண்மையானவளாக இருந்தால் உன் நாக வடிவம் இங்கு நிலைக்கும். இல்லையே உன் நாக வடிவம் இங்கேயே பொசுங்கிவிடும். அப்படியே ஆகட்டும். அதோ என் நாக வடிவத்தை நான் இங்கே விட்டு செல்கிறேன். நன்றி நாகலோக தேவியே, நான் வருகிறேன். மந்தாகினி, நீ எதற்காக என்னை தேடி வந்தாய்? தாயே, தாங்கள் அனைத்தும் அறிந்தவர். என்னுடைய நாகலோகத்தை நான் காப்பாற்ற வேண்டும். அனைத்து நாகலோகங்களின் மகாதேவியான நீங்கள் அந்த கொடூர அரக்கல்களை அழிக்க எனக்கு உதவி புரிய வேண்டும். உங்களுடைய நாகசேஷங்களை எனக்கு தாருங்கள். நாகசேஷங்களே, உயிர்த்தெழுந்து இவளுடன் சென்று காரியத்தை முடித்து வாருங்கள். இந்த நாகினியின் வாழ்க்கையில் அடுத்து என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரிய வேணுமாயின் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்களை தேடி வருவேன்.